ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 17 நம்ம ஸ்மால் அக்கௌண்ட் சேலஞ்சில். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டாக் இன்ட்ராடேக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரிகோ. ஸோ இந்த ஸ்டாக்கில் தான் இன்றைக்கி இன்ட்ராடேக்கு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக நம்ம 598.40. ஸோ இதுதான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம 13,500 கிட்ட நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த ட்ரேடில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அண்டு எப்படி டார்கெட் புக் பண்ணோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷ் மூவ். ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes to 25 minutes நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துருந்தது. இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் தான் எடுத்திருந்தோம், செல் சைடு தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அதையும் இது பண்ணிடுறேன் ஏன் நம்ம செல் சைடு போனோம் அப்படின்றது. டைரெக்டாக அந்த லேப்டாப்பில் பண்ணுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே காட்டுறேன். ஸோ ஸ்கெட்ச் பண்ணியே காட்டிடுறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதை ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸோ இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே போய் இதுவாக இருக்குங்களா. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த ஹையை இது கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம பை சைடு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் பை சைடு போகிறதுக்கு. இல்லைனா இந்த இடத்துல ட்ராப் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே இந்த இடத்துல ட்ராப் வச்சுருக்கான். மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டைல் இன்ட்ராடே பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓகே இது பிரேக் ஆகிடுச்சு, ஸோ நம்ம இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம பை சைடு போகலான்னு இங்கே கரெக்டாக இந்த கேண்டலில் பை போயிருப்பாங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டெலிட் பண்ணிடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் பை போயிருப்பாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இங்கே இங்கே இது எடுக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன் ட்ரெண்ட். ஸோ இது இங்கே காசு ஆச்சுன்னா நம்ம இது பை சைடு போகலாம், அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி நம்ம செல் போகலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் அங்கே ட்ராப் வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இங்கே ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கா. ஸோ இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இது ட்ராப் தான், ஸோ நம்ம ஷார்ட் போகலாம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ராப் வச்சு அடுத்த கேண்டில் லோ. ஸோ அது கீழே நான் ஷார்ட் என்ட்ரிக்கு போய் ரெடி ஆகிட்டேன். ஸோ அந்த இடத்துல தான் என்ட்ரி போட்டேன். உங்களுக்கு நான் என் என்ட்ரி ப்ரைஸும் காமிச்சிட்றேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 477.80. இதுதான் நம்ம என்ட்ரி ப்ரைஸாக இருந்தது. ஸோ இது என்ட்ரி ப்ரைஸாக இருந்தது. தென் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த ட்ராப்பில் போய் மாட்டினாங்கள நிறைய பேர். ஸோ அதுதான் நம்ம 750.60. ஸோ நமக்கு 3 பாயிண்ட் வருது, 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கணும். நான் கம்மியான குவான்டிட்டி தான் போவேன். என்ன பண்ணிட்டேன், ஓகே இந்த இது இந்த ஒரு நிமிஷம். ஸோ இது வரட்டும், இங்கே நமக்கு சப்போர்ட் எடுத்து ட்ராப்லாம் மேலே போச்சுன்னா இங்கே கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி கீழே வர வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது. பட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லை. அடுத்த ஒரு 5-10 நிமிஷம் கூட தாங்கலை. ஸோ உடனே திருப்பி பிரேக் ஆகிடவோ நான் கீழே வச்சு டார்கெட் புக் பண்ணிட்டேன். கரெக்டாக நம்ம டார்கெட் புக் பண்ண ப்ரைஸும் பார்த்துருங்க. நம்ம டார்கெட் புக் பண்ண ப்ரைஸ் 741. ஸோ நம்ம என்ட்ரி ஆனது 747.80. தென் 741க்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 6.80. அதான் 1:2 ரேஷியோவில் நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம். நம்ம இது ஒரு நிமிஷம் 741 கரெக்டாக இந்த கேண்டில் வருது.
இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் பிரேக் ஆகி அழகாக நம்ம கட் பண்ண இடத்த வந்து ரெசிஸ்டண்ட் ஆகி 3 ஃபால் ஆகி நீ 738.80 தான் முடிச்சிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கிட்ட பிடிச்சிருக்கலாம், 3 to 4 பாயிண்ட்ஸ் கிட்ட. சரி ஓகே இது இன்றைக்கி போதும், இந்த கேபிட்டலுக்கு வந்து இது நல்ல ப்ராஃபிட் அப்படின்னும் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் தான் போய் மாட்டுறது. மார்க்கெட் சரியாக டெக்னிக்கல் பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. ஸோ இந்த இதுலலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே மார்க்கெட் ஃபால் ஆகிட்ருக்கும். இங்கே கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, இந்த ரெட்டு கீழே இந்த ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இந்த க்ரீன் கேண்டலில் என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இதில் தான் போய் மாட்டிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு கீழே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே போயிடுச்சு ஓகே இன்னும் ஒரு 2-3 ரெட் கேண்டில் வரட்டும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னே நம்ம பை போய்க்கலாம். இது நம்மளோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய இதுவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து டெக்னிக்கலாக எப்படி ஒருத்தவங்களுக்கு ட்ராப் வச்சு ப்ராப்பராக நம்ம ஒருத்தனுக்கு ட்ராப் வச்சா எப்படி வைப்போமோன்னு நினச்சி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், அதுவும் மோஸ்ட்லி இன்ட்ராடே. ஸோ அதனால் வந்து ஒழுங்காக டெக்னிக்கல் கற்றுட்டு பண்ணுங்கள் பொறுமையாக. இல்லைனா ஒரு ஸ்டாக் ஒரு குவான்டிட்டியில் பண்ணுங்கள். அது வந்தோடனே அதிக பணம் போட்டு ஸோ லாஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. உங்களுக்கு கமெண்ட்டில் ஏதாவது ஸ்டாக் ஸோ டெக்னிக்கலாக செக் பண்ணி சொல்லணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த ஸ்டாக்கையும் உங்களுக்கு டெக்னிக்கலாக செக் பண்ணி வீடியோ ஒன்று அதுக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.